பரமனைக்கு போய் தவத்தை செய்து சாகா வரத்தைகளுக்கு பெற்று முதன் முதலாக தென்கடல் மத்தியிலே காலையில புட்டு இட்லி போடுவாரு. முட்டை இட்லி ஆமா இட்லி புட்டு தான் தின்ன முடியும். அது நானும் சொல்றேன். சரி பரவாயில்லைங்க. இட்லி கிடைக்கும். ஆமா உனக்கு தேவைப்பட்ட என்ன கிடைக்கும்? வணக்கம். வெண்ணு கிடையாது, சட்னி கிடையாது. அதோ என்ன 4 பேரும் ஆசாஸ்திரம் 64 கலிக்காலம் 18 புராணம் 26 தத்துவம் 64 கலிக்காலம் கற்று உணர்ந்த பெரியோர்களும் தாய்மார்களும் கனகதனவான்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் அதுமன்றாமல் இந்த ஊர் மணியம் கர்ணம் நாட்டாண்மை தலைவர் கவுன்சிலர் வட்ட செயலாளர் சதுரத்துக்கு செயலாளர் முக்கோண செயலாளர் இன்னும் மக்கள் பணியாளர்கள் ஏறி வேலை செய்யும் தாய்மார்களுக்கும் ஆமா அப்படி நான் வந்தேன் ராமஜெயம் வாயில புறப்பட்டுங்க. ரத்னாபுரிய வட்டத்தை 7 கடல் மத்தியில் ரத்னாபுரி பட்டணம் எனது நாடு. உங்க நாடு? ஆமா. உன் நாடு ரத்னாபுரி பட்டணம். என் நாடு சுடுகாடு. அஸ்திராபுரத்துக்கு நேரற்ற ஒப்பற்ற நாடு இது. டில்லி ஆனது 66,000 வீதி. ஒரு வீதிக்கு 66,000 வீடு. அப்படி சதுரமான நாடு. அதற்கு ஒப்பற்றான நாடுதான் நம்ம ரத்னாபுரி பட்டணம். ஆமா. அந்த தகத்தோடு கூடிய பரிமாறக்கூடிய வைலாசூரன் நாமதேயம். எனது மனைவி ராம்ஜெய பசிகத்தா வைலாசூரன் ராமதேயம் காதுக்கு ராம் ஜெயன் சங்கத்து ராம் ஜெயம் மச்சான் நிகரம் பங்காளி நிகரம் மாநிலம்
மகிஷாசூரன் என்னுடைய மனைவி மாயாமோகினி. இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பொண்டாட்டி இல்லாத வரமாட்டான். எனது தாய் தந்தையர்கள், எனது தாய் தகப்பனானவர் மிருகண்ட ரிஷி. ஆமா, மிருகண்ட ரிஷி. என் தாயாரானவள் மருத்துவ வச்சு. ஆமா, இவர்களுக்கு மருத்துவ வச்சு அவன்றவங்க. அவங்க பிறந்த இவர் தான் சன்னியாசி. அடிக்க ஆசாமி மயம் வந்துன்னு வச்சுக்க, நீ எங்க போய் வைத்தவள கீழே வந்து நின்னுக்கோ. ஒரே துளி மயம் வராது. அண்ணாந்து பாரு, என்னுடைய அண்ணன் எத்தனை பேர் தெரியுமாங்க? 4 பேர். நீங்க அண்ணாந்து ஊம்பிங்க எத்தனை பேரு? நாங்க அண்ணாந்து மேல குனிஞ்சு ஊம்பல. 4 பேரு. ஆமா, வயலன், சோமன், ஜெயன், அயன் என்று 4 பேர்கள் நாங்கள் வந்து இந்த நாட்டு ரத்னாபுரி பட்டணத்தை சீரும் சிறப்போடு ஆண்டு வருகிறோம். பாருங்க, அப்படி ஆண்டு வருகிறார்களே இது தெரிவிக்கின்றான். இதெல்லாம் பாஸ் ஆடுற நாட்டு கட்ட நீ உன்னை நான் மச்சான் சொல்றேன், நீ பங்காளின்னு சொல்ற. மானகட்ட முறையாக போடா. செப்பு கவலா சரி Yeah.
அவளா என்னுடைய ஏவியாக விளங்கக்கூடிய மாயா மோகினியை வர வைக்கணும். அதற்காக இன்னும் ஒரு சிம்மாசனம். என்னங்க சிம்மாசனம்? ஒரு சமாச்சாரம். ஓ சமாச்சாரம். முக்கோடி தேவர்களும் 46 ரிஷிகளும் கிண்ணர் இப்பேற்பட்ட அனைவரும் என்னை வீதியில வருகின்ற போது கடவுள் என்று இரு கரங்குப்பி வணங்க. யாராரு? ஈசனன், கதிரவன், வர்ணன், வாயு, சந்திரன், அயன், சோமன். அது மட்டுமல்லாமல் 48 ரிஷிகளும் என்னை கண்ட மாத்திரத்தில் காடாமல் என்று வணங்க வேண்டும். அது மட்டுமா? சரி, தேவியாய் வழங்கக்கூடிய மாயா மோகினியை யான் அழைத்தேன் என்று சீக்கிரமாக அழைத்து வருவாங்க. இவன் மாத்தானே மயிலாசூரனாகப்பட்டவன் மனைவியாகிய மாயாமோகினி அழைக்க மாயாமோகினி சபைக்கு வருகிறார். எல்லாரும்